இந்த காணொளியில சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். அந்த விடயங்கள்ல முதலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு விடயம் புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயம், அதே சமயம் முக்கியமான விடயம். அது மட்டுமல்லாமல் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு விடயமும் கூட. அது வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமின்றி இல்லாமல் உள்நாட்டில் இருப்பவர்களுக்கும் கூட இது ஒரு முக்கியமான விடயம் தான். ஆகவே இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் அது என்ன செய்தி என்பதை இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்றது செம்மணி மனித புதைகுழிகள் விவகாரம். இது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தீவிரமடைந்திருக்கு என்று சொல்லி. குறிப்பிட்ட அந்த மனித புதைகுழிகள்ல இருந்து இன்றைக்கு இதுவரை காலங்களில் மீட்கப்படாத ஒரு விடயம் மீட்கப்பட்டிருக்கின்றது. அது என்ன என்பது தொடர்பாகவும் ஏனைய விடயங்கள் பற்றியும் நாங்கள் அதில் பேச போகின்றோம். எல்லாவற்றையும் மிக விரிவாகவே நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி அன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்க தரப்புல இருந்து ஒரு முக்கியமான வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அது பற்றி அதன் பின்னராக பரபரப்பாக அனைவராலுமே பேசப்பட்டது. அதாவது முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இந்த வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பல பகுதிகள், குறிப்பாக 5941 ஏக்கர் காணிகள், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவை அல்லது உரிமை கோராமல் இருக்கக்கூடிய காணிகள் என்று சொல்லி இந்த இவ்வளவு ஏக்கர் காணிகளும் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ள நீங்கள் அவற்றை உரிமை கோராவிட்டால் அது இறுதியில அரசுடைமை ஆக்கப்படுவீங்கிற மாதிரியான ஒரு வர்த்தமானி தான் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வர்த்தமானியின் அடிப்படையில் மார்ச் 28ஆம் தேதியிலிருந்து 3 மாதங்கள் தான் அதற்கான ஒரு கால வரையறையாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதனுடைய இறுதி நாள் நேற்றைய தினம், அதாவது ஜூன் மாதம் 28ஆம் தேதி. இவ்வாறு இருக்கின்ற பொழுது இதனை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், அதை நாங்கள் ரத்து செய்கின்றோம் அப்படி என்று சொல்லி வரும் வாய் வார்த்தையாக பாராளுமன்றங்களிலே பேசப்பட்டாலும் கூட அது பற்றிய ஒரு உத்தியோகபூர்வமான தகவல் எழுத்து மூலமாக எந்த ஒரு அறிவித்தலும் வெளியாகி இருக்கவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நேற்று இரவு நள்ளிரவு வேளையில பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்னைய வர்த்தமானியை மார்ச் 28ஆம் தேதி வெளியாக்கிய அந்த ஒரு வர்த்தமானியை விளக்குகின்ற புதிய வர்த்தமானி ஒன்றினை நேற்றைய நள்ளிரவு பொழுதுல அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில குறிப்பிட்ட அந்த வர்த்தமானியை தொடர்ந்து நீங்கள் யோசிக்கலாம், இது ஒரு சந்தோஷமான செய்தி தானே, மகிழ்ச்சியான செய்தி தானே, அதனை ரத்து செய்து விட்டார்கள் என்றதை எழுத்து மூலமாகவே சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் தற்பொழுது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வர்த்தமானிலையும் ஒரு புதிய சிக்கல் இருக்கின்றது. அவர்கள் அதை ஒரு பொடி போட்டு அந்த விடயத்தை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்கின்ற மாதிரியாகவும் ஒரு சட்ட வட்டாரங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் அந்த புதிதாக வெளியிடப்பட்ட அந்த வர்த்தமானியில குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா, முன்னைய வர்த்தமானி அறிவித்தல் அரசின் கொள்கை முடிவுக்கு அமைய இல்லாததால் ரத்து செய்யப்படுகின்றது அப்படி என்று சொல்லியும், அது மட்டுமில்லாமல் மேற்படி காணிகள் உள்ள பகுதிகளில் நிலவும் குறிப்பிட்ட பிரச்சனைகளை கருத்தில் கொண்டும் இந்த காணிகளுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உரிமை கோருபவர்களுக்கு போதுமான வாய்ப்பை வழங்குவதற்காகவும், இங்கேதான் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும், குறிப்பாக போதுமான வாய்ப்பை வழங்குவதற்காகவும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால் தான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் என்கின்ற மாதிரியாக அந்த வர்த்தமானில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இதனுடைய அர்த்தம் என்ன என்பது, அதாவது அது போதுமான வாய்ப்பை வழங்குகின்றோம் என்று சொல்லி அவர்கள் எதனை சொல்ல வருகின்றார்கள் என்றால், இப்போதைக்கு நாங்கள் இந்த வர்த்தமானியை ரத்து செய்கின்றோம், ஒருவேளை எங்களுக்கு தேவைப்படுகின்ற சமயத்தில் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் போதிய அளவான வாய்ப்பை வழங்கி போதிய அளவான காலப்பகுதிகளை வழங்கி மீண்டும் இந்த காணி கபலீகர நடவடிக்கையை எடுப்போம் என்கின்ற மாதிரி தான் அவர்கள் சொல்ல வருகின்றார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு சாடை மாடையாக அவர்கள் இந்த ஒரு விடயத்தினை சொல்ல வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லி சட்ட வட்டாரங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் சரி அல்லது உள்நாட்டில் இருக்கிறவர்களும் சரி தற்பொழுது அதற்கான ஆவணங்களை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் சற்று காலங்கள் தேவைப்படும். ஆகவே அதற்கான போதிய வாய்ப்பை நாங்கள் வழங்கிவிட்டு நாங்கள் அந்த நடவடிக்கை எடுக்கின்றோம் என்கின்றதை தான் அவர்கள் இந்த வர்த்தமானி மூலமாக மறைமுகமாக சொல்ல வருகின்றார்கள் அப்படி என்றதை தான் சட்ட வட்டாரங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றன. குறிப்பாக இந்த மார்ச் 28ஆம் தேதி அந்த வர்த்தமானி வெளியாதன் பின்னராக அனைவரும் அதனை வாய் வார்த்தையாக அப்படி நடக்கக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, அது எங்கள் சொத்து அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் பேசப்பட்டாலும் கூட இதிலே பாத்தீங்கன்னு சொன்னால் அதனை வழக்காக தாக்கல் செய்து அதனை வழக்கு நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்கொண்டு சென்றது என்றது எம் ஏ சுமந்திரன் அவர்கள். உங்களுக்கு தெரியும், எம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய சமூக பக்கத்திலே ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருந்தார். அதாவது மே மாதம் 27ஆம் தேதிக்கு முதல் அவர்கள் அந்த வர்த்தமானியை ரத்து செய்கின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தினை
இதனை கூறாவிட்டால் மீளப்பெறாவிட்டால் மே மாதம் 28ஆம் தேதி உலகளாவிய ரீதியில நாங்கள் பாரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி இதிலே நீங்கள் நிறைய பேர் குறிப்பாக எம் ஏ சுமந்திரன் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது அவருக்கு நான் சாதகமாக சொல்கிறேன் அப்படி என்றால் நான் அவருடைய கட்சியை சேர்ந்தவர் அவருக்கு ஆதரவானவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக அவர்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை வந்து நான் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்றேன் அவ்வளவுதான். மற்றபடி நான் எந்த கட்சிகளுக்கோ எந்த தனிநபருக்கோ ஆதரவானவர் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்துல இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியும் ஆகிய எம் ஏ சுமந்திரன் அவர்கள் வந்து இந்த ஒரு வழக்கினை தாக்கல் செய்கின்றார். அந்த வழக்குக்கு உத்தரவாக அந்த வழக்கு நிமித்தமான ஒரு உத்தரவாக அந்த வர்த்தமானி ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த அந்த வர்த்தமானியினுடைய நடைமுறைகளை அதில் இருக்கக்கூடிய அந்த அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக உயர் நீதிமன்றம் வந்து தடை உத்தரவையும் பிறப்பித்திருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் நேற்றைய தின நள்ளிரவு வேளையில அரசாங்கமுமே அந்த புதிய வர்த்தமானியை வெளியிட்டிருந்தார்கள். ஆக மொத்தத்தில் இந்த ஒரு விடயத்தில் ஒரு நல்ல விடயம் நடந்திருக்கின்றது. எம் ஏ சுமந்திரன் அவர்களும் இதற்கு ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொல்லி எங்களால் சொல்ல முடியும். ஆகவே இப்படி இருக்கின்றது இந்த சமயத்தில் தற்பொழுது இந்த விடயங்கள் தொடர்பாக முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்கிற ஒரு விடயத்தினை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எதற்காக அப்படி என்றால் தற்பொழுது அப்படி என்றால் இந்த வர்த்தமானி அவர்கள் மீள பெற்றுவிட்டார்கள் தானே, நாங்கள் இனிமேல் இதை பற்றி கண்டுகொள்ள தேவையில்லை பொருட்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி அமைதியாக நீங்கள் யாரும் இருந்துவிடக் கூடாது. அது உள்நாட்டில் இருக்கிறீர்களோ வெளிநாட்டில் இருக்கிறீர்களோ ஏற்கனவே அந்த வழியான அந்த வர்த்தமானியில அந்த இடங்களினுடைய அனைத்து முகவரிகளுமே பெயரிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த முகவரிகளில் இருக்கக்கூடிய காணிகள் உங்களுடையதாக இருந்தால் அதற்கான ஆவணங்களை தயவு செய்து இப்பவே நீங்கள் திரட்டி அது உங்களுடையதுதான் அப்படின்னு சொல்லி உரிமை கோரி நீங்கள் வைத்துக் கொள்வது உண்மைக்குமே ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையாக இருக்கும். திடீரென அவர்கள் இன்னொரு முறைக்கு அறிவிக்கின்ற சமயத்திலே நீங்கள் அப்பொழுது இதே மாதிரியாக நாங்கள் இப்பொழுது அங்கே இருக்கின்றோம் வர முடியாது அந்த மாதிரியான காரணங்களை வந்து நீங்கள் சொல்லாமல் தவிர்க்கலாம். அப்படியான ஒரு இக்கட்டான நிலைமைக்குள் நீங்கள் தள்ளப்படுவதை தவிர்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது இருந்தே அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் ஊடாக. ஆகவே தயவு செய்து இவர்களுக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு செய்தியை. அதே சமயம் இரண்டாவதான ஒரு முக்கியமான செய்தியாக நாங்கள் பார்க்க போகின்றது இந்த செம்மணி விவகாரம். உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்துல வந்து அகழ்வு பணிகள் நடைபெற்ற வண்ணமாக இருக்கின்றன. அங்கு நிறைய மனித புதைகுழிகள் வந்து அடையாளம் காணப்பட்டன. அது எவ்வளவு பரபரப்பாக பேசப்பட்டது. அதன் பின்னராக ஐநா மனித உரிமை ஆணையாளர்களுடைய வருகை, மக்களினுடைய போராட்டம், அவரிடம் மகஜர்கள் கையளிக்கப்பட்டது, அதன் பின்னால் இருந்த அரசியல் விளையாட்டுகள் என்று சொல்லி நிறைய சம்பவங்களை வந்து அண்மை காலங்களாக நாங்கள் பார்த்திருந்தோம். அப்படி இருக்கின்ற பொழுதும் தொடர்ச்சியாகவும் அங்கு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பல மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நிலைமையில இன்றைய வரைக்கும் அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் மொத்தமாக 33 மனித எலும்புக்கூடுகள் வந்து அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. உண்மைக்குமே 33 அப்படின்னு சொல்லி நாங்கள் வாயடைத்து போய்விட முடியாது. காரணம் ஏற்கனவே வழங்கப்பட்ட வாக்குமூலம் என்றது அங்கே 400 தொடக்கம் 600 வரையான மனித உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி. ஆகவே இன்னும் பல இடங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவைகளும் வந்து வருகின்ற காலங்களிலே அகலப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. அவற்றையெல்லாம் அகலப்பட்டு 400 600 அதையும் விட அதிகரித்தாலும் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இப்பொழுதுதான் 33. ஆகவே இன்னும் எவ்வளவோ நிறைய விடயங்கள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் அகலப்பட்ட இடத்துல இருந்து மீட்கப்பட்ட உடலங்கள் வந்து குழந்தைகளுடையது சிறுவர்களுடையது என்கின்ற மாதிரியாக அந்த மனித எலும்புக்கூடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் இந்த அகழ்வு பணி என்றது மே மாதம் தொடக்கம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் தான் இந்த 33 மனித உடலங்கள் மொத்தமாக இந்த அகழ்வு பணிக்காக 12 மில்லியன் செலவாகும் அப்படின்னு சொல்லி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த 12 மில்லியனும் வழங்கப்படாவிட்டாலும் அதற்கு அண்மித்த ஒரு தொகையினை வந்து அரசாங்கம் வழங்கி இருக்கின்றது உண்மைக்குமே. ஆகவே அந்த அகழ்வு பணிகளை நடந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இதுவரைக்குமே இந்த மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள்ல இருந்தோ அல்லது தோண்டப்பட்ட அந்த புதைகுழிகளுக்குள்ள இருந்தோ நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஆடைகளோ துணிகளோ மீட்கப்படவில்லை. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எல்லாருமே நிர்வாணமாக அங்கு புதைக்கப்பட்டார்கள். அப்படி நிர்வாணமாக்கி புதைப்பதில் உனக்கு என்னதான் சந்தோஷம் என்கின்ற மாதிரியாக சமூக ஊடகங்களிலே பல கருத்துக்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய தினம் மீட்கப்பட்ட ஒரு சிறுவர், ஒரு 6-7 வயது இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அது சிறுவனான்றது வந்து தெரியவில்லை. குறிப்பிட்ட அந்த ஒரு மனித எலும்புக்கூடு மட்டும் ஆடையுடன் மீட்கப்பட்டிருக்கின்றது. ஆடையுடன் மீட்கப்பட்ட முதலாவது எலும்புக்கூடாக இது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் அங்கிருந்து ஒரு துணி பையும் ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. துணி பை என்று சொல்ல முடியாது, ஒரு பை ஒன்று, அதாவது யூனிசெஃப் பேக் என்று சொல்லி முந்தைய ஒன்று வழங்கி இருப்பார்கள் அந்த போரின் காலங்களையும்
பொழுது யுனிசெஃப் நிறுவனத்தினால வழங்கப்பட்ட ஒரு புத்தகப்பை. அந்த ஒரு புத்தகப்பையினுடைய நிறம் எவ்வாறு இருக்குமோ அதே நிறத்தை ஒட்டிய ஒரு பையாகத்தான் அது இருக்கின்றது. அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வசனங்கள் பெரிதாக தெளிவாக தெரியவில்லை. அதன் காரணமாக அது என்னன்றது தெளிவாக சொல்ல முடியாது. இருந்தாலும் அப்படியான ஒரு பையும் அந்த மனித புதைக்குழிக்குள்ளே இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மைக்குமே இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன நடந்தது, எவ்வாறான சித்திரவதைகள் நடந்தது என்றதை உண்மைக்குமே நாங்கள் எண்ணி பார்க்க முடியாதவாறு இருக்கின்றது. தற்பொழுது நிறைய விமர்சனங்கள் அல்லது நிறைய எதிர்மாறான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என்னன்னு சொன்னால் அது மக்களுடையது கிடையாது, அது பொதுமக்களுடையது கிடையாது, சிறுவர்களுடையது கிடையாது, அது அங்கு கொல்லப்பட்ட விடுதலை புலிகள் தான் அங்கு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. விடுதலை புலிகள் அமைப்பை இவர்கள் சொல்வது ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற சமயத்திலே இன்றைக்கு மீட்கப்பட்ட இந்த ஒரு எலும்புக்கூடுன்றது ஒரு சிறுவனினுடையது. அவர்கள் தீவிரவாதிகள் என்கின்ற சமயத்திலே அந்த சிறுவனும் தீவிரவாதியா என்றது இன்னைக்கு சமூக ஊடகத்திலே வைக்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. உண்மைக்குமே இந்த ஒரு விடயங்கள்ல இருந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்றது இந்த தற்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த எல்லா செய்திகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு சிறிய சந்தோஷம் ஒன்று கிடைக்கின்றது. என்னென்றால் இதற்கு முன்னும் பல அரசாங்கங்கள் வந்தது இவ்வாறான விடயங்களை அகழ்வு பணிகளுக்கு என்று சொல்லி செலவழிக்கிறதிலேயோ அதனை மும்முரமாக செயற்படுத்துவதிலோ ஈடுபாடு காட்டவில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தின் மீது பல விமர்சனங்கள் இருக்கின்றது, பல எதிர்ப்புகள் இருக்கின்றது. எல்லாம் இருந்தாலும் கூட இதற்கான ஒரு தொகையாக 12 மில்லியனை அவர்கள் கேட்கின்ற பொழுது அதற்கு அண்மித்த தொகையை அவர்கள் ஒதுக்குகின்றார்கள். அதே சமயம் மக்கள் போராட்டம் அங்கே நடக்கின்றது. அதுக்கு ஆதரவு தெரிவித்து தான், அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோ அல்லது அங்கு எல்லாரையும் கலைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலேயோ அந்த ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரவில்லை. மாறாக அவர்கள் அந்த போராட்டத்துக்கு உறுதுணையாக அல்லது ஆதரவு தெரிவித்து அங்கே வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அங்கிருந்து கலைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி சொன்னால் அதன் பின்னால் பலதரப்பட்ட அரசியல் காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றி நாங்கள் இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தின் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த ஒரு விடயத்துக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றதை நினைத்து உண்மைக்குமே ஒரு சிறிய அளவு சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருப்பின் அவற்றையும் சுட்டிக்காட்டுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.